அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒருவருடைய உள்ளம் மரணித்ததுக்குண்டான அடையாளங்கள் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, அவருக்கு வாழ்க்கையில் செய்ய கிடைக்காத நல்ல சந்தர்ப்பங்கள், நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் கை நழுவி போகிற நேரத்தில் கவலைப்படாமல் இருக்கிறது, உள்ளம் மரணித்ததுடைய அடையாளம். ரெண்டாவது, ஒரு பாவத்தை செஞ்சுட்டு கை சேதப்படாமல் இருக்கிறது. என்னால் இப்படி ஒரு பாவம் நடந்துட்டு என்று கை சேதப்படாமல் இருக்கிறது. ஆகப்பெரிய அறிவாளி துனியாவில் யாருண்டா, ஒரு விஷயத்தை விரும்புகிறாரு, அது அவருக்கு கிடைக்கல, அதை அவர் அடைஞ்சு கொள்ளல, பொறுமையாக இருக்கிறார். சரி, அதை அல்லாஹ் கொடுத்துட்டான், அந்த விஷயம் அவருக்கு கிடைச்சிட்டு கிடைச்ச சந்தர்ப்பத்தில் இவர் பணிவாக இருப்பார், துள்ள மாட்டார், அகம்பாவம் கொள்ள மாட்டார். முதலாவது பொறுமையாக இருந்தார், ரெண்டாவது அல்லாஹ் கொடுத்துட்டான், அதுக்கு பின்னால் பணிவாக இருப்பார். மூணாவது, அந்த விஷயம் கைத்தவறி பைத்துட்டு இவர் கிடைக்கவே இல்லைண்டா இவர் ஆதரவு வைப்பார். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இறைவன் அதை தருவான், அதை நடாத்துவான் என்று மனம் தளர மாட்டார், அதில் உறுதியாக இருப்பார். இவங்க தான் துனியாவில் ஆகப்பெரிய புத்திசாலிகள். எனவே வல்லவன் அல்லாஹ் எங்களுக்கு இந்த நற்சிந்தனையை வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர்.